வவல்ஸ்னால் என்ன, கான்சனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொத்தம் இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டர்ஸில் வவல்ஸ் தனியாக இருக்குது, கான்சனன்ட்ஸ்னு தனியாக இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வவல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வவல்ஸ் அப்படிங்கிறது AEIOU இது எல்லாமே வவல்ஸ். கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸப்ட் வவல்ஸ். இந்த வவல்ஸை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே கான்சனன்ட்ஸ். அதாவது வவல்ஸ் வந்து 5, கான்சனன்ட்ஸ் வந்து 21. டோட்டல் இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ வவல்ஸில் இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு வேர்ட் அண்ட் AEIOU இந்த வவல்ஸ் வேர்டை வச்சு வர சவுண்டு. இப்போ நம்ம இன்னொரு வேர்ட் இருக்கும், அந்த வேர்டில் வந்துட்டு AEIO வச்சு ஸ்டார்ட் ஆகியிருக்காது. பட் அதோட சவுண்டு வந்து இந்த வவல்ஸ் வேர்டோட சவுண்டை கொடுக்கும். AEIOயோட ஏதாவது ஒரு சவுண்டை கொடுக்கும். அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். வவல்ஸ் வேர்ட் வந்தாலே நம்ம ஆன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வவல்ஸ் வேர்ட் இருக்குல்ல, AEIOU இதுக்கு மொத்தம் 20 சவுண்ட்ஸ் இருக்குது. அதர் பேலன்ஸ் இருக்கிற கான்சனன்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே 24 சவுண்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்த 20 சவுண்ட்ஸ் வர எல்லா வேர்டுக்குமே நம்ம ஆன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற 24 சவுண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஏ அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். மொத்தம் இங்கிலீஷில் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா வவல்ஸ் வேர்ட் வந்தாலும், வவல்ஸ் வேர்ட் தர சவுண்டில் வந்து ஒரு வேர்டு ஆரம்பித்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அதர்ஸ் இந்த கான்சனன்ட்ஸ் அப்புறம் அது கூட சவுண்ட்ஸ் வந்து ஒரு 24 சவுண்ட்ஸ் உண்டு. அந்த சவுண்ட்ஸ் வந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம்.